ஒரு சில இடங்கள் விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு இந்த பொன்னையும் பேசுகிறார். நம்மளோட பார்க்க முடியும். அவர் சொல்கிற வார்த்தை என்ன? பொன்னை விட, வெள்ளியை விட, தங்கத்தை விட, வைரத்தை விட அவருக்கு எது முக்கியமாக இந்த வேதாம புத்தகம் தான் என்னது பெரியது. சங்கீதம் 119 அதிகாரம் 72வது வசனம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஆக பொன்னையும் வெள்ளியையும் வேதத்திற்கு ஒப்பிட்டு பேச முடியுது பார்க்க முடியும். இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுற வார்த்தை என்ன? நீங்க நகைகளை அணிந்திருப்பவர்களாய் இருந்து, அநேக நகை வச்சிருக்கேன், நான் அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு பின்னாடி எவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்க உங்களை நீங்களே பெருமையாக எண்ணிக்கொள்ளாமல், சரிங்களா? அது ஒரு சின்ன உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட். உங்களுக்கு நகை வந்தா ஒரு சின்ன அது கிஃப்ட், அதை நீங்க அறிந்து கொள்வது தவறு இல்லை. ஆனா அதே நேரத்துல நீங்க வேதாமத்தை விட்டு பின்னோக்கி பெருமை உள்ளவர்களாக நீங்க இருந்தேன்னு சொன்னா ஆண்டவர் அதை எதிர்த்து நிற்பார். ஆண்டவர் ஒரு வசனம் என்ன சொல்லுது? இதை விட மேன்மையானது, தங்கத்தை விட மேன்மையானது, வைரத்தை விட மேன்மையானது, பிளாட்டினத்தை விட மேன்மையானது இந்த வேதாகமம். அப்போ இந்த வேதாகமத்தை நீங்க என்ன பண்ணணும்? தினந்தோறும் அதை படித்து அதுல நீங்க என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். என்ன பிரதர், எல்லாமே அது பழைய ஏற்பாடு தான் போட்டிருக்கு, புதிய ஏற்பாடுல ஒன்றும் போடல. நம்ம வாழ்ந்துட்டு இப்போ என்ன காலம்? புதிய ஏற்பாட்டின் காலம் அப்படின்னு சொல்லும்போது கூட புதிய ஏற்பாட்டில் கூட இந்த பொண்ணை பற்றி நாம் பார்க்க முடியும். திருந்திய மகன் தன்னுடைய தகப்பனிடத்துல வரும் பொழுது தகப்பன் முதலாவது என்ன செய்யறார் தெரியுமா? தன்னுடைய மோதிரத்தை கலட்டி தன்னுடைய மகனுக்கு அதை மாற்றி விடுகிறார். அந்த தகப்பன் கொடுத்த அந்த மோதிரம் கண்டிப்பாக என்னவா இருக்காது? பிளாஸ்டிக்கா இருக்காது. ஒரு முத்திர மோதிரம். முத்திர மோதிரம் போது எப்படி இருக்கும்? பொன்னினால் செய்யப்பட்ட அருமையான மோதிரம். அத தன்னுடைய மகன் திரும்பி வந்ததற்காக இந்த தகப்பன் கொடுத்த பரிசாக அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இடத்துல என்ன போட்டுன்னு சொன்னா, திருந்திய மகன் தேவனிடத்தில் இருந்து சேரும் பொழுது அவனுக்கு தேவன் கொடுப்பது ரட்சிப்பாகிய பரிசு. அந்த பரிசாகத்தான் அந்த மோதிரம் நாளிலே ஒப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இந்த நாளும் கூட ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நீங்கள் இந்த நகைகளை அணிந்து அல்லது நகை அணியாதவர்களாக இருந்து மற்றவர்களை குறித்து புறம் பேசும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்திலே இருக்க மாட்டார். வேதாகம் என்ன சொல்லிட்டுன்னு சொன்னால், பொறாமையோ எழுபூர்த்தி அப்படின்னு சொல்லி வேதத்துல போட்டுருக்கோம். ஒரு சில பேரை நம்ம குறை சொல்ல முடியும். தேவனுக்கு என்னமா இருக்கும்? பதில் செய்வதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. ஒருத்தவங்களுக்கு பதில் செய்யணும், நான் ஒருத்தவங்களோட எதிராக நிற்கணும், இல்லை இவங்களை குறித்து நான் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டியது யாருக்குரியது? தேவனுக்குரியது. அதை என்ன செய்யக்கூடாது? நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம கூட துரியாதமாக செய்யக்கூடாது.